السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் இருந்து சில குறிப்பிட்ட ஆயத்துகளை உங்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு அந்த வசனங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகிற கேள்வி இங்கே பதில் இங்கே என்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக சில வாரங்களாக சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பிட்ட இந்த பகுதியில் நபிமார்கள் தொடர்பாக வரக்கூடிய செய்தியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதர்களில் மிக முக்கியமான ஒருவராக குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற அந்த இறை தூதர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற 2 சான்றுகளோடு மக்களை சென்றடைந்தார். குறிப்பாக ஃபிரௌனை சந்தித்தார். ஃபிரௌனோடு ஏற்பட்ட ஒரு வாத பிரதிவாதங்கள், அது குறித்த தகவல்களை எல்லாம் சென்ற வாரத்தில் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக வசனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்து கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் கேள்வியாக ஆண்களுக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு வழங்கிய வேறு பல சான்றுகள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அது என்ன சான்றுகள்? ஆண்கள் என்று சொல்லுது. சரி, பொதுவாக சான்றுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நபிமார்கள் தாங்கள் உண்மையில் இறைவன் புறத்தில் இருந்துதான் வகை செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்தில் அந்த அற்புதங்கள் நிகழும். அது அற்புதமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாவிகளுக்கு தொந்தரவாக கூட இருக்கலாம். சில அற்புதங்களை எல்லாம் நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் விழுந்தார்கள். அந்த சமுதாயம் தள்ளிவிட்டது. இப்ராஹிம் நபி நெருப்புல விழுறாங்க. நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறினார்கள் என்று குர்ஆன் பேசுது. அப்ப இது ஒரு அற்புதம். அந்த சமுதாயத்தார்களுக்கு மத்தியில் இவர் இறை தூதர் தான். குழந்தைய போட்டாலும், இரும்ப போட்டாலும், குப்பையை போட்டாலும், எதை போட்டாலும் அழித்து நாசமாக்குகிற நெருப்பு இப்ராஹிம் நபியை ஒண்ணுமே செய்யலங்கிறதுல இருந்து இவர் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்தணும். அப்ப சில அற்புதங்கள் அவர்களாக உணர்ந்து செய்வதாக இருக்கும். சில அற்புதங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற நன்மைகளாக இருக்கும். சில அற்புதங்களை அல்லாஹ் சோதனையாக ஏற்படுத்துவான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு 5 காரியத்தை அல்லாஹ் சோதனையாக வழங்கினான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. ஃபர்சல்னா அலைஹிம் தூஃபான், அவர்களிடத்தில் நாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினோம். ஒல் ஜராத, இன்னும் வெட்டுக்கிளிகளை அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். ஒல் கும்மல, அவர்களிடத்தில் பேனை ஏற்படுத்தினோம். ஒல் அஃபாதிஅ, அவர்களுக்கு நாம் தவளைகளை அனுப்பினோம். வதம, இரத்தத்தையும் வழங்கினோம். ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத்தின், இது தெளிவுபடுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய சான்றுகளாக இருக்கிறது. ஃபஸ்தக்பரு, அவர்கள் பெருமையடித்தார்கள். வகானு கௌமம் முஜ்ரிமீன், குற்றம் புரியக்கூடிய கூட்டத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த 5 காரியம் இயற்கையான காரியம். இது அல்லாஹ் சான்றுன்னு பேசுறோம். உலகத்துல பேன் இல்லாத தலையெல்லாம் கிடையாது. வெட்டுக்கிளிகள் பார்க்காத நபர்கள் கிடையாது. இரத்தம் உண்டு, தவளை உண்டு, வெள்ளப்பெருக்கு என்பது காலகாலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இதை நான் சான்றா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையான நிகழ்வு மாதிரி அது இருக்காது. அது செயற்கை மாதிரி இருக்கும். வித்தியாசமான ஒரு காரியத்தை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் அவர்கள் பெருமை பிடித்தவர்களாக இருந்தார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுது. அப்ப இந்த வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, தவளை, இரத்தம், பேன் என்பதை மிக அதிகமாக அவர்களுக்கு சோதனையாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்குகிறான்.
பேணுனா இவ்வளவுதான் இருக்கணும்ன்ற ஒரு நிலை உண்டு. சில பேருக்கு தலையில் அழுக்கோ அல்லது காயமோ ஏற்பட்டால் இந்த பேணு வடிய ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உம்ராவுக்காக ஒரு நபித்தோழர் நபி கூட வராங்க, ஹஜ்ஜுக்காக வராங்க. அப்படி வரும் பொழுது ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர் தலைமுடியை களையக்கூடாது, ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும் நகங்களை வெட்டக்கூடாது. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தலையிலிருந்து பேன் வடிய ஆரம்பிக்குது, பேன் அதிகமா இருக்கு. அப்படி பேன் வெளியே வருது, பேன் வெளியே வராது. பொதுவா பேனை பொறுத்த வரைக்கும் அது பொதுவா வெளியே வராது. ஒரு ஆள் மவுத் ஆயிட்டாருன்னா பேன் வெளியே வந்துடும். அதுக்கு நல்லா தெரியும், இந்த ஜனாசாவை இது ஆள் மவுத்தா போயிட்டாரு, இனிமேல் இந்த உடம்புல இருந்து ஒட்டுமையா வாழ முடியாதுன்னு அந்த பேனுக்கு தெரிஞ்சிடும். மவுத் ஆயிட்டோம்னா நம்ம தலையில இருந்து பேன் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பேன் அதிகமாயிடுச்சுனாலும் பேன் வெளியே வரும். அப்படி ஒரு நபி தோழருக்கு பேன் தொல்லையால் பாதிக்கப்படுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்க தலையை மலிச்சிருங்க. அப்ப உங்களுக்கு சில பரிகாரம் இருக்கு, நீங்க தேவைக்காகத்தான் மலிக்கிறீங்க, சில பரிகாரங்கள் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்ப இப்படித்தான் பேன் வரணுங்கிற ஒரு விதிமுறை உண்டு. இதற்கு மாற்றமாக அந்த சூழலை அல்லாஹ் மாத்துறான். சமுதாயங்கள் முழுக்க இரத்த பெருக்காக மாறுகிறது. காரணம், அந்த தண்ணீர் குடிக்க முடியாத ஒரு சூழலை நோக்கி நகர்கிறது. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் வறுமையை கொண்டு பஞ்சத்தை கொண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். இது எந்த கால பொழுதுல நடக்குது அப்படின்னா, ஃபிரௌனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது 30 இரவுகள். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது 30 இரவு தான். 30 இரவுக்குள்ள போங்க, ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யுங்கள், அவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அந்த மக்கள் எல்லாம் நீங்க காப்பாத்திருங்க, ஏற்றுக்கொள்ள மறுப்பானே ஆனால் யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோட நீங்க திரும்பி வந்துருங்க நல்லா சொல்லி அனுப்புறான். 30 இரவு 40 இரவா மாறுது. எதனால 40 இரவா மாறுதுன்னா, ஃபிரௌன் வாய்ப்பு கேட்கிறான். பாம்பு கைத்தடி பாம்பாக மாறுகிறது, கை வெண்மையாக மாறுகிறது. நீங்கள் கை தேர்ந்த சூனியக்காரர், அப்ப உங்களோட போட்டி போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை, நாங்க சூனியக்காரரை கூட்டு வரோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு டைம் தரணும், ஒரு விழா நாளை நாம தேர்வு செய்வோம் என்று இவன் கால அவகாசத்தை ஃபிரௌன் எதிர்பார்க்கிறான். அப்ப 30 இரவு அல்லாஹ் என்ன செய்யறான், 40 இரவு ஆக்குறான். 40 நாள் டைம் எடுத்துக்கங்க. அதுக்கு இடையில போட்டி நடக்குது. போட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்வம் ஏற்படுகிறது என்று குர்ஆன் பேசுது. சூனியக்காரர்களை கொல்லுவதற்கு அவன் முற்படுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களை கொல்லுவதற்கு முற்படுகிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு 5 வகையான சோதனையை வழங்கினான் என்று குர்ஆன் பேசுது. ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அது இருக்கிற தானியங்களை எல்லாம் நாசப்படுத்துகிறது. குடிக்க தண்ணி வேணும், தண்ணி இருந்தால் விவசாயம் பண்ண முடியும். தண்ணீரை எல்லாம் அல்ல ரத்தமாக மாற்றுகிறான். அப்போ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ரத்தம் பட்ட பொருள் அழுக ஆரம்பிச்சிடும், அதுல விவசாயம் பண்ண முடியாது, அதை கொண்டு குடிக்க இயலாது. அதுல இருந்து தவளைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறான். அதன் மூலமாக பேன்கள் என்பது வர ஆரம்பிக்கிறது. வெட்டுக்கிளிகள் இருக்கிற தானியங்கள் கொஞ்ச நஞ்ச இருக்கிறதை அழித்து விட்டு செல்கிறது. மிகப்பெரிய ஒரு வறுமையை, ஒரு நோயை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறான் என்பதை இந்த 5 காரியத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனில் மற்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சமுதாயம் என்னிடத்தில் பணிந்து வர வேண்டும் என்பதற்கு நான் கொடுக்கிற 2 காரியம். ஒன்று வறுமையை கொண்டு சோதிப்போம், இன்னொன்று நோயை கொண்டு சோதிப்போம். இந்த ரெண்டையுமே எல்லா சமுதாயத்துக்கும் கொடுப்பான். ஏன் கொடுக்கறான, பணிஞ்சு நம்மகிட்ட வரணும்னு. இப்ப ஃபிரௌன்ட்ட சான்ற காட்டியாச்சு, அவன் ஏத்துக்கல. இப்ப பணிவை காட்டணும், அவன் பணிவை வெளிக்கொண்டு வரணும். அப்படின்னா அவனுக்கு பயத்தை கொடுக்கணும்னு அல்ல சான். அப்ப சும்மாலாம் அவனை அழிக்கல, போய் ஏகத்துவ பிரச்சாரம் நடந்தவன ஏத்துக்கலன்னு உடனே அல்ல கடல்ல கொண்டு வரல. அவனுக்கு எத்தனை சான்றுகளை காட்டி இருக்கிறாங்கிறதுக்கு அல்ல சொல்றான். 5 வகையான சோதனைகள் அவர்களுக்கு நாம் சான்றாக வழங்கினோம். அதுக்கப்புறமா திருந்தணும்ல. இப்படி ரத்தமா மாறுமா தண்ணி, அப்ப மாறி இருக்குன்னு அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்கு. இவ்வளவு பெரிய வெட்டுக்கிளிகள் வந்ததெல்லாம் கிடையாது, இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இல்லையே. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நடக்குது. அப்ப நாம திருந்திருவோம். அந்த ஆற்றலோடு மோதுகிற அளவிற்கு நம்மகிட்ட படைபலம் கிடையாது, நம்மகிட்ட திறமை கிடையாது என்று வந்திருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தக்பரு, அவர்கள் பெருமை அடித்தார்கள், வகானு கௌம முஜ்ரிமீன், குற்றம் புரியக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அந்த நிகழ்வு ஏற்பட்ட போது அந்த சமுதாயத்தாரினுடைய பதில் என்னவாக இருந்தது? அஞ்சு வகையான சோதனை வருது. இது பாதிப்பு குடிமக்களுக்கு மட்டுமில்லை, அந்த பாதிப்பு அரசன் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தது. இப்ப இந்த நேரத்தில் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் மூசா நபி கிட்ட வைத்த கோரிக்கை என்ன? பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து சரி, முக்கியமான வார்த்தை அது கிடையாது.
சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன டிமாண்ட் வச்சாங்களோ அதை ஏத்துக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்றான் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான் 7வது அத்தியாயம் 134வது வசனம், ஒலம்மா வகா அலைஹிம் ரிஜ்ஸ், அவர்களுக்கு இந்த சோதனை வேதனைகள் எல்லாம் ஏற்பட்ட போது காலு, அந்த மக்கள் சொல்கிறார்கள், ஃபிரௌன் உட்பட ஹாமான் உட்பட அந்த சமுதாயம் சொல்கிறது, யா மூசா உதூலனா ரப்பக், மூசாவே உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், பிமா அஹீத இந்தக் லஇன் கஷஃப்த அன்னா அர்ரிஜ்ஸ, இந்த பிரச்சனைகள் வேதனைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விடுவானே, ஆனால் உங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றி விட்டால் லனுக்மினன்ன லக்க, உங்களை நாங்கள் நம்புவோம், ஈமான் கொண்டுருவோம். நாங்க ஈமான் கொண்டு நான் கடவுள் இல்லை நான் ஒத்துக்கிறேன், உங்களை அனுப்பினவன் தான் உண்மையான கடவுள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒல நுர்சில் அன்ன மாக்க பனி இஸ்ராயில், உங்களோடு இந்த பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை நான் அடிமைப்படுத்தி ஆம்பளை பிள்ளைகளாம் கொண்டு வச்சு இருக்கிறேன்னு இவங்களை நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு அவன் வாக்குறுதி அளிக்கிறான். வாக்குறுதி அளிப்பதில் அவன் செயல்படல. இந்த வாக்குறுதி அளிப்பதுங்கிறது வந்து இது ஃபிரௌன்ட்ட மட்டும் இல்லை, எல்லா விதமான சமுதாயத்துக்கிட்டையும் இது பொதுவான ஒரு காரியமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்ற ஒரு வரலாற்று நிகழ்வை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதல் மனைவி சாரா அம்மையார், சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு ஈமான் கொண்டவர். அந்த இருவருக்கும் பிறந்த பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபிக்கு மொத்தம் 2 பசங்க இருந்தாங்க. இஸ்மாயில் என்ற ஒரு இறை தூதர், அவரை கொண்டு அல்லாஹ் மக்கா நகரத்தை வளர்க்கிறான். இஸ்ஹாக் என்ற ஒரு இறை தூதர் இருந்தார் அப்படின்னு குர்ஆன் பேசுது. இந்த இஸ்ஹாக்கினுடைய தாயார் சாரா இப்ராஹிம் நபியினுடைய முதல் மனைவி. ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் தன்னுடைய ஊரை விட்டு வெளியேறி ஏகத்துவத்தை கொள்கையை கடைபிடிப்பதற்காக பயணிக்கும் போது ஒரு மன்னன் கிட்ட இந்த இப்ராஹிம் நபியும் இப்ராஹிம் நபியினுடைய மனைவியும் அகப்படுறாங்க. அந்த மன்னனுடைய பண்பு என்ன அப்படின்னா, அழகாக இருக்கக்கூடிய பெண்களை அபகரித்துக் கொள்வான். இது அவனுடைய பண்பு. இந்த அழகா இருந்தா எந்த பொருளாக இருந்தாலும் அபகரிக்க வேண்டும் என்பது பல நேரங்கள்ல அரசர்கள்ட்ட இருந்தது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா நபியும் கப்பலை பயணிக்கிறாங்க. நல்லா இருந்த படகை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சாங்க. அப்ப அதுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் காரணம் சொன்னாங்க, இந்த நல்லா இருக்கிற படகை அவன் எடுத்துருவான், ஓட்ட ஓடசா விட்டுருவான். அப்படி நிறைய பண்பு கொண்ட அரசர்மார்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொன்னது இந்த இடம் தான். நான் உன்னை என்னுடைய சகோதரின்னு சொல்றேன், நீ என்ன அவமானப்படுத்திடாத, அந்த இடத்துல உன்னை சொல்லிடாத அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்றாங்க. இப்ராஹிம் நபி பொய் சொன்ன 3 காரியங்கள் இது உண்டு. 2 இடம் ஏகத்துவத்திற்காக சொன்னார்கள், ஒன்று தன்னுடைய மனைவியை தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த வரலாற்று சம்பவத்தை நீங்க முழுசா பாருங்க. அந்த சம்பந்தப்பட்ட அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனியாக அழைத்து சென்று அந்த பெண்ணை, அந்த அம்மையாரை அபகரிப்பதற்கு முற்படுகிறான். கையை போய் நீட்டி அந்த பெண்ணை தொடக்கூடிய நேரத்தில் திடீரென்று கை அவனுக்கு விளங்காமல் போகுது. ஒரு பெரிய பாதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துறான். பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவனே சொல்றான், சாரா அம்மையாரை பார்த்து, ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, உன் இறைவனை நீ ஆள, என்னுடைய இந்த பிரச்சனை நீங்கிருச்சுன்னா நான் உனக்கு விடுதலை தந்துடுறேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், அனுப்பிடுவேன். சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இவனை நீ நல்ல முறையில் ஆக்கிரு, அவன் பழைய நிலைக்கு அவனை திருப்பி விடு என்று சொன்ன உடனே பழைய நிலைக்கு அவன் திரும்புறான். திருந்தனுமா இல்லையா, மறுபடியும் அபகரிக்க நினைக்கிறான். மறுபடியும் கை அவனுக்கு விளங்காமல் போகுது. மீண்டும் அவன் கேட்கிறான் சாரா அம்மையார்ட்ட, என்னுடைய கை நல்ல முறையில் ஆனா உன்னை நான் மறுபடியும் விட்டுறேன். 2வது முறையும் அவங்க துவா செய்றாங்க, சரியாக மாறுகிறது, ஆனால் வாக்குறுதி பேணல. 3வது முறையும் இதே போன்ற ஒரு பிரச்சனை. 3வது முறையும் சாரா அம்மையார்ட்ட அவன் கேட்கிறான், உன்னுடைய இறைவன்ட்ட கேளு. அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இது வந்து ஃப்ளூக்ல நடக்குதுன்னு நினைச்சிட்டான். ஒரு முறை நடக்கும், 2 முறை நடக்காது, தொடர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான். 3வது முறையும் ஏற்பட்ட உடனே அவன் புரிந்து கொள்கிறான், இந்த பெண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த பெண்ணை அபகரிக்க முடியாது, நம்ம ஆட்சி கவிழ்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும் அப்படின்னு இப்ராஹிம் நபியும் சாரா அம்மையாரையும் விரட்டி விட்டுறான். அப்படி விரட்டி விடும்போது தன்னிடத்தில் இருந்த ஒரு அடிமை பெண்ணை அன்பளிப்பாக கொடுக்கிற அந்த பெண் தான் ஹாஜர் அம்மையார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2வது மனைவி. முதல்ல அவங்க யாருக்கிட்ட அடிமையா இருக்கிறாங்கன்னு ஒரு மன்னன் கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. இந்த சூழல் ஏற்படும் போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை அவன் விடுதலை செய்து அவங்கள சாரா அம்மையாருக்கு அன்பளிப்பாக அவன் வழங்கினான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடியுது. அப்ப இந்த இடத்துல வாக்குறுதியை பேணக்கூடிய நிகழ்வு என்பது இந்த கெட்ட மக்கள்கிட்ட ஒரு நாளும் இருக்காது. அவங்க யாரும் பேண மாட்டாங்க. ஃபிரௌனும் பேணல, இங்க இந்த மன்னனும் பேணல. வரலாற்றில் இன்னொரு நபரை பற்றியும் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவர் எப்படி வாக்குறுதி பேணினார் என்பதை பாருங்கள். ஷுரக்கா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபர், மக்காவில் வாழ்ந்த ஒரு வாலிபர். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்றாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க. முதல்ல பெருங்கொண்ட சஹாபாக்கள் அனுப்பி வச்சாச்சு, ஏன்னா அவங்க சேஃபா போய் மதீனாவுக்கு சேரணும். ரசூலுல்லாஹ் போகல. ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி 1-2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் காப்பாற்றும். அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸ் ஆட்களை மட்டும் தான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தான் வராங்க, அவங்கள விட்டுட்டு தான் போனாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அலி ரலியல்லாஹு யாரும் தொட முடியாது,
தொட முடியாத அளவுக்கு அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். அப்ப இது மாதிரி ஒரு சிலரை தவிர்த்து மற்ற எல்லாரையும் ரசூல் அனுப்பி வச்சுட்டு இறுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இவர்களோடு வழிகாட்டியாக இன்னொருவரும் செல்கிறார்கள். இப்போ இங்க மக்காவில் என்ன பேசப்படுது அப்படின்னா, ரசூலுல்லாவையும் முகமது அவர்களையும் அபூபக்கரையும் உயிரோடோ பிணமாக கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் உங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னு அறிவிப்பு செய்யப்படுது. மக்கால உள்ள வாலிபர்கள் இந்த பொருளாதாரம் கிடைக்கிறது இருக்குல்ல, சமுதாய அந்தஸ்து. 100 ஒட்டகம் கிடைக்கணும், சும்மா பணம் மட்டும் கிடையாது, சமூக அந்தஸ்தை உயர்த்தும். பல வாலிபர்கள் மக்காவை தாண்டி மதீனாவினுடைய சாலைகள்ல ஒவ்வொரு இடங்கள்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுரக்கா என்பவரும் தேட போறார். ரசூலுல்லாவை கடலோர பகுதியில் அவங்க பார்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மதீனாவுக்கு போகும்போது கடல் வழியா போகணும்னு அவசியம் இல்லை, வேற வழியா போக முடியும். ஆனா மக்களை டைவர்ட் பண்ணணுமேங்கிறதுக்காண்டி கடலோர பகுதியை ரசூலுல்லாஹ் தேர்வு செய்கிறார்கள். இதை அறிந்து சுரக்கா அந்த பாத சுவடுகளை கண்டறிந்து கடலோர பகுதியில் ரசூலுல்லாவையும் அபூபக்கரையும் இவர் கண்டுபிடிச்சிட்டார். இப்ப ஆளை கண்டுபிடிச்சாச்சு. ரசூலுல்லாஹ்ட்டையும் அபூபக்கர் என்ன கிடையாது, ஆயுதம் கிடையாது. உயிரோடு கொண்டு போலாம் அல்லது பிணமாக கொண்டு போனா நமக்கு என்ன கிடைக்கும், பெரிய லாபம் மக்காவில் இருக்கு என்பதை உணர்ந்து மிக வேகமாக குதிரை ஓட்டி கொண்டு வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலாட்ட, இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் நம்ம துரத்தி கண்டுபிடிச்சார், துரத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. உடனடியாக அவருடைய ஒட்டகம் கால் விட தடுமாறி விழுந்து சுரக்கார அவர்கள் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஒட்டகத்தை அந்த குதிரையினால் எந்திக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அந்த நேரத்தில் சுரக்கா வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, நீங்க உங்க இறைவன்ட்ட துஆ செய்யுங்க, இந்த சூழல் மாறணுங்கிறதுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், உங்களை என்ன செய்ய மாட்டேன், நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யறாங்க. 3 இடம் ஒரே மாதிரி தான் நடக்குது. மூசா நபிட்ட ஃபிரௌன் கேட்டது இதுதான், இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க சொன்னா நாங்க நம்பிக்கை கொள்வோம். ஆனா அவன் ஏத்துக்கல. அங்க சாரா அம்மையார்ட்ட அந்த மன்னன் சொன்னது இதுதான், என் பிரச்சனை நீங்கிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா விட்டுருவேன், நிம்மதியை விட்டுருவேன். ஆனா அவன் வாக்குறுதி மீறிட்டான். இங்க சுரக்கா என்பவர் வாக்குறுதி அளிக்கிறார், என் பிரச்சனை நீங்கிருச்சுன்னா உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், நிம்மதியை மதீனாக்கு போக விட்டுருவேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். சுரக்கா என்பவர் அவருடைய பிரச்சனை மீண்டு எழுந்து வராரு. ரசூலுல்லாஹ் அவர் காட்டி கொடுக்கல. பிற்காலத்தில் அந்த நபித்தோழர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு நற்செய்தி சொல்றாங்க, எதிர்காலத்தில் நீங்கள் இஸ்லாத்தை அடைந்து மதீனா நகரத்தை வரக்கூடிய தருணத்தில் ஒரு காலம் வரும், பாரசீக மன்னர்கள் ரோம பேரரசு மன்னர்களுடைய அவர்கள் அரசவையில் பயன்படுத்தப்படுகிற தங்க காப்புகளை மதீனா நகரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. அவரும் சொல்றாரு, நீங்க இந்த வழியா தான் வந்தீங்க, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி வேற வழியா போயிட்டார், நான் மக்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டாருன்னு அவர் புறப்பட்டு போயிட்டார். இப்ப நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா பணிஞ்சிட்டா அல்லாஹ் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருவான், அந்த பிரச்சனையிலிருந்து விடிவு காலத்தை தந்துருவான். ஆனா அல்லாஹ் அங்க எதிர்பார்க்கறது அந்த பணிவை எதிர்பார்க்கிறான். நீக்கினதுக்கு அப்புறம் பணிவை வெளிப்படுத்தலைன்னா இதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை இதை விட மோசமா இருக்கும். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அதை காட்டினான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல ஃபிரௌனுக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தான், ஒரு வாய்ப்போட நிறுத்தல, நிறைய வாய்ப்புகளை கொடுத்து உண்மையில் கடவுள் பெரிய பேராற்றல் கொண்டு வந்தான் என்பதை அல்லாஹ் உணர்த்தினான். இதை தாண்டி கடல் பிளக்கப்பட்ட சம்பவத்தை அவன் பார்த்தான். அப்பமாவது அவன் சுதாரித்திருக்கலாம், நம்பிக்கை கொண்டிருக்கலாம். அதையும் தாண்டி கடலுக்குள் விழுந்து அவன் மரணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவன் சென்று கொண்டிருக்கிறான். அப்படின்னா இந்த குஃப்ரை நோக்கி போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெருமை தான். நம்ம அடிபணிஞ்சிட்டா என்ன ஆகிறது, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் முன்னாடி நம்ம என்ன தலை நிமிர்ந்து நடப்பது என்கிற சிந்தனை தான் பல நேரங்கள்ல அந்த வாக்குறுதிகளை மீறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பலகீனமாக கருதப்பட்ட சமுதாயத்தை குறித்து சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்லுங்க, பெண்கள் ஆண்கள் இருந்து. சரி, வேற இதை தாண்டி பெண்கள் இருந்து பலகீனமான பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? அதாவது இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் பட்ட துயரங்களை குறித்த ஒரு செய்தியை தெரிஞ்சாதான் இவங்க ஏன் பலகீனங்கிறது நமக்கு புரியும். ஒரு சமுதாயத்தையே
பல நூறு ஆண்டுகளாக ஆண் வாரிசையே இல்லாமல் ஆக்கியது ஃபிரௌனும் அவனுடைய குடும்பத்தவர்களும். இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் நெஞ்சம் வந்து வளரக்கூடிய அந்த ஆண்களுக்கும் தைரியம் அற்றவர்களாக மாறி நிற்கிறாங்க. ஆண்களே கிடையாது, அதையும் தாண்டி ஒரு சில அங்க ஆண்கள் இருந்தாலும் அங்க பலகீனமான புரட்சி என்கிற காரியத்தை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனத்தோடு அந்த சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். எந்த சமுதாயம் எல்லாம் பலகீனத்துல முதல்ல அடிபட்டு துவண்டு போய் கிடக்குதோ அவர்களைத்தான் அல்லாஹ் பூமிக்கு வாரிசாக ஆக்குவான். இதான் யதார்த்தமா நடக்கும். அவர்களை ஒரு காலத்தில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வௌரஸ்னல் கௌம அல்லதீன கானு யஸ்தல்அஃபு மஷாரிக்கல் அர்து வ மகாரிபஹா. இந்த கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் பலகீனமாக கருதப்பட்ட இந்த சமுதாயத்தவர்களை இதே பூமியில் நாம் அவர்களை வாரிசுதாரர்களாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லத்தி பாரக்னா ஃபீஹா, அவர்கள் மீது பொழியப்பட்ட பரக்கத்தாக இது இருக்கும். வ தம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயில் பிமா சபரு, அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த வாக்குறுதி என்பது ஒரு அழகிய வாக்குறுதி. அது மட்டும் இல்லாமல் வ தம்மர்னா மாகான யத்னஉ ஃபிரௌனு வ கௌமுஹு வ மா கானு யஅரிஷூன், இன்னும் அந்த ஃபிரௌனுடைய சமுதாயத்தவர்களும் எதை கோட்டைகளாக உருவாக்கி உயர்ந்த உச்சாணியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நாம் கவிழ்த்தினோம், அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட்டோம், அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த வசனம் வெறும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி மட்டும் பேசல. யாரெல்லாம் பலகீனமா இருக்கிறாங்களோ பொறுமையாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்வார்களே ஆனால் அவர்கள் ஒரு காலம் கழிந்து அல்லாஹ் நல்ல நிலைக்கு கொண்டு வருவான். இது இறைவனின் வாக்குறுதி. இந்த சமுதாயமெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு இடத்துல இருந்தது. இன்றைக்கு இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம், தலித் என்ற ஒரு சமுதாயம் உண்டு. அதே மாதிரி அருந்ததி இனத்தவர்கள் அப்படின்னு ஒரு சமுதாயம் உண்டு. மலைவாழ் மக்கள், இப்படி எல்லாம் சில சமுதாயங்கள் இருக்கு. இவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். ஆனா இவர்களை மனிதர்களா பார்க்கிற ஒரு நிலைங்கிறது ஒரு காலத்துல கிடையாது. எப்படி இருந்தது என்றால் இவர்களை கீழ் ஜாதியாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்ட மக்களாக பார்த்தார்கள். பெரிய வன்முறை வெறியாட்டங்களை இவர்களுக்கு எதிராக நிகழ்த்தினார்கள். நாம இன்னைக்கு என்னன்னா Facebook, சோசியல் மீடியால பார்க்கிறோம், எங்கேயாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா உலகமெல்லாம் பரவியது. ஆனா இப்படி எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மிக மோசமாக கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இனமே அழிக்கப்படணுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான காரியங்கள் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப எங்கெல்லாம் இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு குலத்த மக்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் பெரிய பாதிப்புகளுக்கு சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்களோ அவர்கள் தங்கள் செயல்களை சரியாக செய்து பொறுமையாக இருந்தா போதும். ஒரு காலம் கடந்தால் கண்டிப்பா அவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்வாங்க, வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். அவர்களை அதே பூமியில் வாரிசுதாரர்களாக மாற்றுவான். யாருக்குமே இங்க நிரந்தரமா கை ஓங்காது. நல்லா தெரிந்து கொள்ளணும். நபியாகவே இருந்தாலும், நல்லோர்களாகவே இருந்தாலும், கெட்டவர்களாக இருந்தாலும் இங்க நிரந்தரமா கை ஓங்காது. ரசூலுல்லாஹ் பெரிய கொள்கை கொண்டு வந்தாங்க, மகத்தான ஒரு கொள்கை. ரசூலுல்லாஹ்ட்ட ஆட்சி இருந்தது, சஹாபாக்கள்ட்ட ஆட்சி இருந்தது. காலம் கடந்து செல்லது, இஸ்லாமிய ஆட்சி கவிழ்ந்து விட்டது. இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே சண்டை ஏற்பட்டது. இஸ்லாமியர்களுக்குள்ளே யுத்தங்கள் நடக்க ஆரம்பித்தது. நீங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் இந்த கால சக்கரத்தை அல்லாஹ் சொல்ல வைத்துக் கொண்டே இருப்போம். ஒரு நேரம் ஒருவருக்கு உயர்வு கிடைக்குதுன்னா, யார் இங்கு பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ இவர்கள் இன்னொரு நேரத்தில் உயர்வை அடைவார்கள். அப்படி அல்லாஹ் பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மூசா நபி தொட்டு அல்லாஹ் கொடுத்த மகத்தான ஒரு பேரருள் என்றால் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக நபிமார்கள் வந்தார்கள். ஒரு நபி மௌத்தாயிட்டா அடுத்த நபி அங்க வந்துருவாங்க, அவர் மௌத்தாயிட்டா அடுத்த நபி. இந்த நிலை பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான். வேற எந்த சமுதாயத்துக்கும் ஒன்றன் பின் ஒன்று நபி வரல. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, மௌத் ஆகல. ஆனால் அவர்கள் வந்தது ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முந்தைய காலம். வந்தாங்க, பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் வான் உலகத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. காரணம் மறுமை நாளினுடைய அடையாளம் என்பதற்காக. இப்ப ஈசா நபி போனதுக்கு அப்புறம் இந்த துன்யாவில் நபிமார்களே வரல. எத்தனை வருஷ காலம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் ஈசா நபிக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலம் 600 ஆண்டுகள்ங்கிறாங்க. 600 வருஷமா அல்ல நபிமார்கள் அனுப்பல. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பிளவுகள்ங்கிறது இருந்திருக்கும். ஆனால் பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பேரருளை என்னன்னா, ஒரு நபி வருவாங்க, பிரச்சாரம் செய்வாங்க, மௌத் ஆவாங்க, அடுத்த நபி உடனே வந்துருவாங்க. அவர் மௌத்தாவார், அடுத்த நபி வந்துருவார். அவர் மௌத்தாவார், அடுத்த நபி. ஈசா நபி வரைக்கும் மூசா நபியில ஆரம்பித்து மூசா நபியோட தான் ஹாரூன் நபி வராங்க. அல்லாஹ் பக்கராவுல பேசுறான், மூசா நபிக்கு பிறகு அடுத்த உடனே ஒரு நபியை அனுப்புறோம். அந்த நபி ஒரு ஹிலாஃபத்தை உண்டாக்குகிறார்.
அந்த கிலாஃபத்துக்கு கீழே போர் வீரராக செயல்பட்டவர் தாவூது நபி. தாவூது நபி பையன் சுலைமான் நபி, அடுத்தடுத்த நபி. இப்படியே கொண்டு வந்து சக்கரியா, யஹ்யா, ஈசா என்று தொடர்ச்சியாக நபிமார்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கினான் அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொன்று, இந்த கிலாஃபத்து தவறவே இல்லை, பல ஆயிரம் வருஷமா இருக்கு உங்க கையில. இப்ப இஸ்லாமிய கிலாஃபத்து நம்ம கையில இருந்துச்சு, முஸ்லீம் கையில. ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட. அடுத்தடுத்து சஹாபாக்கள்ட்ட மாறுச்சு, அடுத்து தாபீன்கள் கையில மாறுச்சு. இப்ப கிலாஃபத்து இல்ல, இஸ்லாமிய ஆட்சிங்கிற முறையே கிடையாது. அவங்க சொந்தமாக ஜனநாயக முறையில மன்னர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சிங்கிறது இப்ப பூமியில கிடையாது. அப்படி இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனா இந்த கிலாஃபத், மூசா நபி உருவாக்கி கொடுத்த இந்த கிலாஃபத் என்பது ஈசா நபி வரைக்கும் அவர்கள் கையில கிலாஃபத் வந்து கொண்டே இருந்தது. அடுத்தடுத்த நபி கையில அல்லாஹ் கிலாஃபத்தை கொடுத்து வைத்தான் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆட்சி பொறுப்பு இருந்தது, நுபுவத்து இருந்தது, பெரிய பெரிய அற்புதங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அடுத்து கொடுத்தது பாருங்க, நீங்க உழைக்கவே வேண்டாங்கிற சூழல் அல்லாஹ் கொடுக்கறான். ஒரு ஊருக்கு அனுப்புறான், அந்த ஊர் மக்கள் அநியாயம் செய்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கன்னு அல்லாஹ் உண்டாக்குறான். இவங்க நாங்க யுத்தம் பண்ண மாட்டோங்கிறாங்க. யுத்தம் பண்றதா இருந்தா மூசாவை நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் யுத்தம் பண்ணுங்க, எங்களை என்ன ரத்தம் சிந்த சொல்றீங்க? நாங்க அவங்களோட சண்டை போடல, ஃபிரௌனோட சண்டை போட்டுருக்கலாம் இல்லையா, அவங்க கூட சண்டை போடல, அடிமையா கடந்து வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு எங்களை சண்டை போடணும், எப்படி போட முடியும்? நாங்க போட முடியாது, நீங்களும் உங்கள் இறைவனும் போய் யுத்தம் செய்யுங்க அப்படின்ன உடனே இவர்களுக்கு பூமியே கிடையாதுன்ட்டான். காலகாலத்துக்கு நாடோடைய வாழுங்கன்னு விட்டுட்டான். அன்று ஆரம்பித்த நிலை இன்று வரைக்கும் இந்த யூதர்களுக்கு என்ன கிடையாது, சொந்த நிலம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி விட்டு அல்லாஹ் உடல, வானத்திலிருந்து உணவை இறக்குறான். மண்ணு சல்வா என்று சொல்லப்படுகிற, நீ எந்த உழைப்பு உழைக்க வேண்டாம், நீ அதுக்குன்னு விதை நெல் எடுக்க வேண்டாம், நிலத்தை பார்க்க வேண்டாம், வானம் பார்க்க வேண்டாம், மழையை பார்க்க வேண்டாம், அதை விதைச்சு அதை எடுத்து அறுவடை செய்து அதை சமைச்சு நான் சாப்பாடே கையில கொடுத்துறேன், நீ சாப்பிட்டுட்டு ஊடு ஊரா அலை, இதான் உனக்கு நிலைமை. உலகத்துல மக்கள் வாழ்றதே உழைக்கிறதே சாப்பாடுக்கு தான். அதை கையில கொண்டு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்ல கையில கொடுத்துட்டான். இதை சமாளிச்சிருக்கலாம்ல, இதை கூட ஏற்றுக்கொள்ளல. அடுத்தடுத்த பிரச்சனையை அவங்க பண்றாங்க. ஆனா எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் தொடர்ச்சி அருள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு முறை இந்த சமுதாயம் தான் மூசா நபிட்ட கேட்கிறாங்க, யா மூசா லன் நுக்மின லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நாங்கள் கண்ணெதிரில் பார்க்காம நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம். நாங்க அல்லாஹ்வை பார்த்தாதான் நம்புவோம். உங்களை நம்புறோம், உங்களை உண்மையில அல்லாஹ் தான் அனுப்பினாலும் அல்லாஹ் கூட்டு வரணுமா இல்லையா? நீங்களும் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஊரா உங்க பின்னாடி வரோம், அல்லாஹ் என்னைக்கு பார்க்கிறது? அல்லாஹ்வை பார்த்தால் தான் நம்புவோம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உடனடியாக இடி முழக்கத்தை ஏற்படுத்தினோம், அந்த சமுதாயத்தை மூர்ச்சித்து விழ வைத்தோங்கிறோம், மௌத்தாக்கிட்டோம் ஏறத்தாழ. அப்படி மௌத்தானவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வந்தோம். இப்படி ஏன் கொடுக்கணும்? அல்ல எந்த சமுதாயத்துக்கு அது இவ்வளவு அருள் புரிஞ்சிருப்பான? அல்ல கிடையாது, யாருக்காவது இவ்வளவு கொடுக்கல. இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் பட்ட துன்பம் அவ்வளவு பெருசு. அந்த துன்பத்துக்காக அல்லாஹ் பல முறை உங்களை மன்னிக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைகள் இவர்கள் ஏற்படுத்தும் போதெல்லாம் இவங்களை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். மாட்டாருங்கன்னு மூசா நபி சொல்றாங்க, அதுல பல இடர்பாடுகளை மூசா நபிக்கு அவங்க கொடுக்குறாங்க. நீர் ஊற்றி தள்ளன நம்ப மாட்டோம்ட்டாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். இப்போ தண்ணி எப்படி வரணும்? 12 நீர் ஊற்றி வேண்டும். நாங்க 12 குலத்தவர்கள் சேர்ந்தவர்கள் தான் பனி இஸ்ரவேல். எங்க ஒவ்வொரு குலத்தவர்களுக்கும் தனித்தனி நீர் ஊற்றுகள் தேவை என்று மூசா நபி கிட்ட பல்வேறு விதமான தொந்தரவுகளை அவர்கள் தந்த போதும் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரவணைத்தான். ஏராளமான பாக்கியங்களை அவங்களுக்கு கொடுத்தான். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் புறக்கணித்தார்கள், வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள், இணை வைத்தார்கள், நபிமார்களே கடவுளாக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு கால பொழுதும் என்ன செய்யறான்? அருள் வளங்களை வழங்கி கொண்டிருந்தான். காரணம், இவர்கள் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய மோச நிலைக்கு இருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹ் செய்தார்கள். அப்ப யாரெல்லாம் இங்கு பலகீனத்தில் இருக்கிறாங்களோ, பலகீனப்பட்ட மக்களை ஒரு நாள் கண்டிப்பாக கை ஓங்க வைப்பான் அல்லாஹ். அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அது கொஞ்சம் கால தாமதங்களாக கூட ஆகலாம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் பாதிக்கப்பட்டது ஃபிரௌன் என்ற ஒரு நபரால கிடையாது. கடைசி ஃபிரௌன் தான் மாட்டினான். இவனுக்கு முன்னாடி தலைமுறை இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண் பிள்ளைகளை கொல்லுவது, ஒரு சமுதாயத்தை அடிமைப்படுத்துவது, இந்த அடிமை காரியம் என்பது எகிப்து தேசத்துல வாழையடி வாழையாக நடந்தது. கடைசியில் ஃபிரௌன் மாட்டிக்கிட்டான். ஃபிரௌனுங்கிறவன் கடைசியாக வந்து மாட்டினவன். ஆனா இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு கலாச்சாரம் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், பாலஸ்தீனத்தில் இடம் கொடுத்த அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து கருவறுக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து தொடை தெரியப்படுறாங்க. அந்த மக்களை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இனப்படுகொலை என்பது நடைபெறுகிறது. உலகத்திலே நடைபெற்ற பெரிய இனப்படுகொலை அப்படின்னா இந்த ஈழத்துல நடைபெற்ற தமிழர்கள் கொல்லப்பட்டதான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் பாலஸ்தீனம் தாண்டிருச்சு. இஸ்ரேல் செய்த இந்த இனப்படுகொலை அந்த ஈழத்தில் நடைபெற்ற படுகொலை எல்லாம் விட தாண்டி விட்டது. ஆனா இஸ்லாம் நமக்கு இன்னும் சொல்லுது, இந்த யூதர்கள் கருவறுக்கிற ஒரு காலம் வரும்.
கருவறுக்கிறது எங்கேயோ இருந்து ஒரு சூப்பர் பவர் இறங்க போறதெல்லாம் கிடையாது. இதே முஸ்லிம்களால் தான் இவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அப்போ ஒரு காலத்துல அல்லாஹ் என்ன செய்வான், பாதிப்பு ஏற்பட்ட எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு நேரம் அல்லாஹ் கையில வெற்றியை கொடுப்பான். இவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு காலம் கண்டிப்பா வரும் என்பதைத்தான் அல்லாஹ் இத்தனை பல செய்திகள் வாயிலாக உணர்த்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த சமுதாயம் எத்தனையோ பல சொல்லாலான துன்பங்களை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு துன்பமாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு வார்த்தையை சொல்றான். மூசா நபிட்ட இதை கேட்டாங்க அவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதை கேட்டாங்க? ஆண்கள்ல சரி 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 சரியான ஒரு பதில். அல்லாஹ் சொல்றான், ஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹர், கடலில் இருந்து பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை நாம பாதுகாத்தோம், அவங்களை காப்பாத்தி கூட்டு வந்தோம். அந்த இடத்துல அல்லாஹ் ஒருவேளை காப்பாற்ற கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னா அந்த சமுதாயம் ஃபரோன் கையில அடிபட்டு செத்து இருக்கணும். இதான் நிலைமை, வேற வழி இல்லை. அல்லாஹ் காப்பாற்றி அந்த சமுதாயத்தை கரை சேர்த்தான். அல்லாஹ் சொல்றான், ஃபஅத்தவ அலா கௌமின் யாகுஃபூன அலா அஸ்னாமின் லஹும், அந்த சமுதாயம் சிலை வணங்குகிற ஒரு கூட்டத்தாரை கடந்து போறாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு மக்கள் இருப்பாங்க. அவர்களை கடந்து போகும்போது இந்த மக்கள் கேட்கிறார்கள், காலு யா மூசா இஜால் லனா இலாஹன், மூசாவை எங்களுக்கு கடவுள்களை ஏற்படுத்துங்கள், கமாலகும் ஆலிகத்துன், இவர்களுக்கு எப்படி கடவுள்கள் இருக்கிறார்களோ, கடவுளை கேட்கல கடவுள்களை கேட்கிறாங்க. நிறைய கடவுள் எங்களுக்கு தாங்க. அவங்க நிறைய கடவுள் வச்சிருக்காங்க. திங்கக்கிழமை ஒரு கடவுள், செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள், காலையில ஒரு கடவுள், சாயங்காலம் ஒரு கடவுள், அந்த மாசம் ஒரு கடவுள், இந்த மாசம் கடவுள், கடவுள்ல வெரைட்டிஸ் வச்சிருக்கான். பொதுவா ட்ரெஸ்ல வெரைட்டிஸ் பார்ப்போம்ல, ட்ரெஸ்ல பார்ப்போம், வாங்குகிற பொருள்ல வெரைட்டிஸ் பார்ப்போம். இவன் கடவுள்ல வெரைட்டிஸை காட்டுங்கிறான். நிறைய கடவுள் இருக்கணும். ஒரு 10-50 கடவுள் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் விருப்பப்பட்ட நாங்க எங்களுக்கு பிடிச்ச கடவுளை பார்த்து வணங்குவோமா இல்லையா? இவர்களுக்கு எப்படி பல கடவுள் இருக்குதோ அப்படி எங்களுக்கும் நீங்கள் பல கடவுளை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அருளை அந்த சமுதாயம் அனுபவிச்சு இந்த கேள்வி வருது. அதுக்கு மூசா நபி பதில் கொடுக்கறாங்க, இன்னக்கும் கௌமும் தஜ்ஹலூன், நீங்கள் ஒரு முட்டாள் கூட்டமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். முட்டாள் நீங்கள். இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் தெரிஞ்சு இணை துணை அற்றவன் தான் அல்லாங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமோ எனக்கு 10 கடவுள் தான் 50 கடவுள் தாங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். ஒரு தகப்பனார் பெரிய பெரிய அருளை பிள்ளைக்கு தராங்க, சொத்து எழுதி வைக்கிறாரு, அதை கொடுக்கிறாரு, இதை கொடுக்கிறாரு, 1008 காரியத்தை பண்றாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாப்பா பார்த்து எனக்கு இந்த வாப்பா வேண்டாம், எனக்கு இன்னொரு 10 வாப்பா வேணும்னு கேட்கறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு வார்த்தையோ அதை விட மோசமான ஒரு வார்த்தை. கடவுளுடைய அருளை பேரருளை கண்ணெதிரில் பார்த்த கூட்டம் இதெல்லாம். இப்ப நம்ம எல்லாம் வந்து நமக்கு வழங்கப்பட்ட உடல் உறுப்புகளை, வழங்கப்பட்ட பொருளாதாரத்தை, வழங்கப்பட்ட மன நிம்மதியை நம்ம அருள் நினைக்கிறோம். கண்ணெதிரில் அற்புதத்தை பார்க்கிறது, அவ்வளத்தை பார்த்துட்டு எங்களுக்கு கடவுள்கள் வேண்டும் என்று கேட்ட ஒரு முட்டாள் கூட்டமாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மூசா நபி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. தபுக் என்கிற யுத்தம் நடக்குது. நபிகள் பெருமகனார் கலந்து கொண்ட இறுதி பெரிய யுத்தம் இதுதான். இந்த பிரம்மாண்ட யுத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்ர், உஹது, அகல் யுத்தம், அதுக்கப்புறம் ஹைபர், அதற்கு பிறகு ஹுனைன், கடைசியா தபுக். 6 பெரிய யுத்தம் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மைல்கல். இந்த ஒவ்வொரு யுத்தமே முக்கியமான ஒரு மைல்கல். இந்த 6 யுத்தம் அதுல ரசூலுல்லாஹ் கடைசியாக கலந்து கொண்டது தபுக் யுத்தம். இந்த தபுக் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் நீண்ட தொலை தூரத்துக்கு போறாங்க, பெரிய கூட்டத்தை அழைச்சிட்டு போறாங்க. இந்த தபுக் யுத்தத்தை குறித்து அறிவிக்கிற நபித்தோழர்கள் காபு ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, காபு இப்னு மாலிக் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒருவேளை வந்த போர் வீரர்கள் எல்லாம் லிஸ்ட் எழுதுறதா இருந்தா எழுதுறதுக்கு பேனாவும் இருக்காது, எழுதுறதுக்கு நோட்டும் இருக்காதுங்கிறது. அவ்வளவு கூட்டம். ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டதிலேயே பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டு போய் ஒரு யுத்தம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தபுக் யுத்தம் தான். அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டு போறாங்க. இப்ப இந்த கூட்டத்துல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இருக்கிறாங்க, சமீபத்தில் இஸ்லாத்தை மக்கா வெற்றியோடு சேர்ந்து ஏத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. மக்கா வெற்றி இதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, அது முடிஞ்சு ஹுனைனுக்கு தபுக் யுத்தம் நடக்குது. அப்ப நிறைய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழைச்சிட்டு போறாங்க. போகிற வழியில அது நெடுகால தூரம், அது மாத கணக்கில் பயணிக்கிற தூரம். போகிற வழியில ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பார்க்கறாங்க. அந்த மரத்துக்கு பேரு ஜாத்துல் அன்வாத் என்று அழைக்கப்படுகிற மரம். அந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அதுக்கு ஸ்பெஷல்லாம் ஒண்ணு கிடையாது, சாதாரண மரம் அது. ஆனா அது ஸ்பெஷலா ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா, அன்றைய கால அறியாமை கால மக்கள், அது யூதர்களோ கிறிஸ்துவர்களோ நெருப்பு வணங்கிகளோ யாரா இருந்தாலும் சரி, யுத்தத்துக்கு இந்த வழியா போனாங்கன்னா தங்கள் ஆயுதங்களை அந்த மரத்துல அவங்க கட்டி தொங்க விடுவாங்க. அது அவங்களுடைய பழக்கம். அப்படி தொங்க விட்டா என்ன ஆகும்னா அந்த ஆயுதத்துக்கு ஒரு தனி ஆற்றல் இறங்குது. அந்த ஆயுதத்தோட போய் நின்று சண்டை போட்ட என்ன ஆகும்னு கேட்டா
நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்குமே நீங்க தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம். இந்த ஆயுத பூஜை, எல்லா ஆயுதத்துக்குமே ஒரு தனி பவர் வரும். ஆட்டோக்கு ஒரு பூஜை இருக்கும், தாங்கள் பயன்படுத்துகிற வீடு, பயன்படுத்துகிற பேனா பென்சில் ஆரம்பித்து எல்லா காரியத்துக்குமே ஒரு பூஜை நடத்துவாங்க. அந்த பூஜை என்னன்னா அந்த ஆயுதத்துக்கு ஒரு தனி ஆற்றலை கொடுக்கும், அதன் மூலமாக நமக்கு பரக்கத்தை கொடுக்கும். எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க, அதை வச்சு பூஜை நடத்துவாங்க. இது அந்த சமுதாயத்தின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இஸ்லாத்துல கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சில தோழர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நபி கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத்தை தாங்கன்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி சரியா தப்பான்னு கேட்டா தப்பு தான், நம்ம அந்த விஷயத்துக்கு பின்னாடி வருவோம். ஆனா இவங்கள்ட்ட ஒரு நியாயம் ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன பண்ணல, அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கல. என்னதான் இருந்தாலும் அது அவன் மரம்ல, என்னதான் இருந்தாலும் அது நம்ம மரம் கிடையாது. அது மாற்று மதத்தவர்கள் வணங்குகிற மாற்று தெய்வ மரம். நமக்கு எதுக்கு அந்த மரம்? நம்ம புதுசா ஒரு மரத்தை கொண்டு வந்துருவோமே, எங்களுக்கு ஒரு தாத்துல் அன்வாத்தை உருவாக்கி தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி தப்பு, ஆனா அவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்குது. நான் அவன் பின்னாடி போக மாட்டேன், நம்ம ஒரு புதுசா உருவாக்கிடுவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுறாங்க. யா மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, மூசாவே அவர்களுக்கு பல கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கும் பல கடவுளை தாருங்கள் என்று கேட்ட மூசா நபியினுடைய சமுதாய மக்களின் கேள்வியை போன்றுதான் உங்க கேள்வி இருக்கு. நீங்க வித்தியாசமான யோசிக்கிற ஆட்கள் மாதிரி இல்ல. இஸ்லாமிய மக்கள் அப்படி வித்தியாசமா இருக்கும். எப்படி வித்தியாசமா இருக்கணும்? கடவுளால தான் எல்லாம் நடக்குன்னா கடவுள்கிட்ட தான் துவா செய்யணும். எல்லாம் யுத்தத்துக்கு போறோம், வெற்றியை தாண்டி கேட்டா நீங்க ஏகத்துவத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் வாழை கட்டி தொங்க விடுவேன், அதுல ஒரு ஆற்றல் இறங்கும், அதை கொண்டு நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னா நீ அறியாமை கொள்கையில இருந்து வரவே இல்லையே, இன்னும் அறியாமை கொள்கையில தான் நீ நீடிக்கிற அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அங்கு விளக்கம் கொடுத்த நிகழ்வை பார்க்க முடியுது. அதனுடைய தொடர்ச்சியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூத கிறிஸ்துவர்களுடைய வழிமுறையை அப்படி மூலமாக நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அந்த ஜான கடைபிடிப்பீங்க. அவன் உடும்பு பொந்துல கொண்டு போய் தலையை விடுவான். உடும்பு பொந்து நுழைய முடியாது மனுஷன். உடும்பு பொந்து இந்த கரடி வாழ்ற குகை மாதிரி இருக்காது, அதுல தலையை மட்டும் தான் விட முடியும். அவன் தலையை விட்டா நீயும் தலையை விடுவ. அப்படி ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எச்சரிக்கை செய்தது இந்த தருணத்தில் தான். அப்ப இந்த நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு அற்புதத்தை எதிர்பார்க்கணுங்கிற அந்த மனநிலை இருந்துச்சு. மூசா நபி சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு அப்புறமே அந்த சிந்தனை உண்டாக ஆரம்பித்தது. நபிகள் பெருமகனார் மக்கா வெற்றிக்காக போவதற்கு முன்னால் அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு மரத்துக்கு கீழே வச்சு ஒரு 1500 பேரோட ரசூலுல்லாஹ் ஒரு பையத்தை எடுக்கிறாங்க. இந்த பையத்து ஏன் வருதுன்னா, அவங்க உம்ராச்சியே வந்தவங்க 1500 பேர் ரசூலுல்லாஹ்வோடு உம்ராக்கு தடுத்துட்டாங்க. நீங்க உள்ள வரக்கூடாது மக்காக்குள்ளன்னு தடுத்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பேச்சுவார்த்தைக்கு யாரும் அனுப்புறாங்கன்னா உஸ்மான் ரதியல்லாஹு அனுப்புறாங்க. தான் மருமகன் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போங்க மக்கால காஃபிட்ட போய் என்ன பண்ணுங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க. அவன் என்ன டிமாண்ட் வைக்கிறான், நம்ம கோரிக்கை என்ன, எல்லாத்தையும் பேசிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. இவர் தூதுவர போறாரு. தூதுவரை கொல்ற முறை கிடையாது உலகத்துல, எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, தூதுவரை கொல்லக்கூடாது. இப்போவே நீங்க பார்க்கலாம், ஈரான் கத்தாரை அடித்தது. கத்தார் பதிலுக்கு தூதுவரை மிரட்டல, நீ கிளம்பிருன்ட்டு, நீ என் நாட்டுல இருக்க பண்ணக்கூடாது, இனிமேல் உன்னுடைய எம்பசிங்க இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை உன் நாட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு அந்த எம்பசி இழுத்து மூடிட்டாங்க. தூதுவரை கொள்வது எந்த நாட்டுக்கும் எந்த காலத்துக்குமே பொருந்தாது. உஸ்மான் ரதியல்லாஹு போறாங்க. இப்ப என்ன தகவல் வருதுன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. தூதுவரை கொன்றால் இது பகிரங்கமாக யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கிற காரியம். ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கோபம். இப்ப இஹ்ராம்ல வந்திருக்கிறாங்க, யுத்தம் செய்யக்கூடாது, மார்க் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க தூதுவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த மரத்துக்கு கீழே 1500 பேரோட ஒரு பையத்தை எடுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம். எதை கொண்டு ஒப்பந்தம்னா, சஹாபாக்கள் பிற்காலத்தை சொல்றாங்க, ஒப்பந்தம் ஒரே வார்த்தை தான், ஒப்பந்தம் விலாவரியாலும் கிடையாது. இப்ப நம்ம சண்டை போட போறோம், அது ஒரே விஷயம், மௌத்தை கொண்டு நாங்கள் ஒப்பந்தம் செய்தோம். இப்ப நாம மௌத்தே வந்தாலும் சரி, நாம இந்த இடத்துல இருந்து பின்வாங்க கூடாது. உஸ்மானுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைச்சா ஆகணும், எல்லாரும் ஆயுதத்தை எடுங்க, தயாரிங்க, நாம யுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க, பையத்தை எடுக்கிறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா ஃபத்ஹ்ல அது குறித்து விலாவரியாக சொல்கிறான். நபியே, அவர்கள் பையத்தை எடுக்கும் போது அவர்கள் உங்க கையில பையத்தை எடுக்கல, என் கையில எடுத்தாங்க, நான் அதுல இருந்தேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காரியத்தை சிலாகித்து பேசுகிறான். இப்ப என்ன நடக்குன்னா, இந்த மரம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அப்புறம் அந்த மரம் இருந்துச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்துச்சு. இந்த மரத்துக்கு ஒரு தனி சிறப்புன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் நின்ற 1500 தோழர்கள் நின்ற, அல்லாஹ் நான் கை வச்சேன்னு சொல்றான். உண்மையிலே அல்லாஹ் கை வைக்கல, அது சிலைடையில சொன்ன வார்த்தை. நான் உங்க கூட இருக்கிறேன்னு அர்த்தம். நான் கை வச்சேன்னு அர்த்தம், நானும் ஒப்பந்தத்துல கை வச்சேன்றது அர்த்தம் இல்ல.
நீங்க 1500 பேர் எதுக்கு ஒப்பந்தம் போட்டீங்க? போர் மரணமே வந்தாலும் யுத்தம் செய்ய போறேன்னு சொன்னீங்கல்ல, உங்க கூட நானும் யுத்தத்துல இறங்க போறேன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை எல்லாம் பேசுறோம். இந்த மரத்துக்கே ஒரு தனி புனிதத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சஹாபாக்களும் தாபீன்களும். ஒரு சிலர் இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியில அந்த மரத்தை வெட்டி எரிஞ்சிருக்கேன்ட்டாங்க, கட்டளை இட்டாங்க. அந்த மரமும் வெட்டப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப சில அற்புதங்களை பார்த்த உடனே அதை நோக்கி செல்லக்கூடிய நிலை சூழல் என்பது உலக அளவுல எல்லா மக்கள்கிட்டையும் இந்த நிலை என்பது நீடிக்கும். சில வருஷத்துக்கு முன்னால மதீனாவினுடைய பள்ளிவாசல் பச்சை கலர் டூம் நிறமாறிச்சுன்னா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு அப்போ ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்ற அந்த மக்கள், அப்போ ஒரு வதந்தி ஒன்று அந்த சவுதி அரேபியாவில் மதீனா பகுதியில் வந்து பரவ ஆரம்பிக்குது. என்ன வதந்தி அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வினுடைய கபருக்கு மேலே வந்து ஒரு பச்சை கலர் டூம் இருக்கும். அந்த டூமே வந்து கபருக்கு மேலே தான் இருக்கும், அந்த பள்ளிக்கான டூம் இல்லை. ஆனால் அடையாளம் மதீனா பள்ளிவாசல்னாலே நமக்கு அந்த கருப்பு கலர் டூம் தான் ஞாபகம் வரும். காபான கருப்பு கலர் கட்டடம், மதீனா அப்படின்னா பச்சை கலர்ல இருக்கிற அந்த டூம் தான் ஞாபகம் வரும். அந்த டூம் நபி கட்டல, சஹாபாக்கள் தாபீன்கள் அவங்க யாருமே கட்டல. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 700 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு மன்னர் தான் அதை சிறப்புப்படுத்துகிற விதமாக கட்டி வைத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பச்சை கலர் டூம் கலர் மாறுச்சுன்னு ஒரு வதந்தி கிளப்பி விட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கலர் மாறுது, அது மஞ்சள் கலர்ல மாறுது, இப்ப சிவப்பு கலர்ல மாறுது, வித்தியாசம் மாறுது அப்படின்னு கிளப்பினாங்க. இந்த மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது அதை உடனே நம்புகிற இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் தஜ்ஜால ரொம்ப பயந்தாங்க. தாத்துல் அன்வாத் விஷயத்துல ஈமான் பறி போகுது. தஜ்ஜாலெல்லாம் வந்த நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தாத்துல் அன்வாத் ஒண்ணுமே கிடையாது, ஒரு வெறும் மரம். அது அந்த மரத்துல மாற்று மதத்தவர்கள்லாம் கொண்டு வந்து வாள்களை தொங்க விடுறாங்க. அதுல பறக்கத்தை இறங்குதுன்னு அவன் நம்புறான். இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் சில பேருடைய உள்ளம் தடுமாற ஆரம்பிக்குது. நமக்கு ஒரு மரம் தான் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. ஒண்ணும் இல்லாத மரத்தை பார்த்த உடனே இப்படி ஒரு ஆசை வருதுன்னா, தஜ்ஜாலுங்கிற மகத்தான ஒரு ஷைத்தானவன், அவன் வந்து அவனை ஈமான கழட்டி எடுத்துட்டு போயிருவான். ஈமான் கொண்டவங்களை வாழவே முடியாதுங்கிற ஒரு சூழலை அவன் உருவாக்கிடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அதிகமாக பயந்தாங்க இந்த தஜ்ஜாலுடைய விஷயத்துல. காரணம், எந்த ஒரு அற்புதம் அது நடந்த மாதிரி ஒரு கற்பனை செய்யப்பட்டாலுமே உடனே ஈமானை பறிகொடுக்கிற இடத்துல தான் பல மக்களினுடைய மனநிலை இருக்குது. இதே நிலைதான் பல அற்புதங்களை பார்த்த மூசா நபியினுடைய சமுதாயம் மாறிட்டாங்க. கடல் பிளக்கப்பட்டது, கைத்தடி பாம்பாக மாறியது, பல சோதனைகள் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு பல கடவுளை தாருங்கள் என்று கேட்ட அந்த நிலை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை இந்த செய்தி நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் சனிக்கிழமை சூரா அஹ்ராஃப்ல 140 இருந்து 175 50 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஆனால் 140 இருந்து 175 வசனங்கள் வரை இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு வாங்க. நம்முடைய காயல்பட்டினம் ஜாமி தௌஹீத் பள்ளிவாசல் சார்பாக அன்னசிகா மதரசா பெண்களுக்கான கல்லூரியை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். கடந்த ஆண்டு வரை 1 வருட படிப்பாக நம்ம நடத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டிலிருந்து 2 ஆண்டு கால ஆலிமாவாக, இந்த சென்ற ஆண்டு ஆலிமாக்களை நம்ம வந்து அவங்கள வந்து முடிச்சு அந்த பட்டத்தை தான் கொடுக்கலே தவிர கல்வி ஆண்டை அவங்க நிறைவு செய்து விட்டார்கள். இப்போ வரக்கூடிய ஆண்டு இந்த முஹர்ரம்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய வீட்டில் உள்ள வாலிப பெண்களை இந்த கல்வி நிலையங்களில் சேர்த்து மார்க்க ரீதியான கல்வியை வழங்குவதற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காரியத்தில் ஈடுபடுத்துங்க. இன்னைக்கு சமுதாயம் பெண் பிள்ளைகளில் ரொம்ப மோசமான ஒரு சினிமா மோகம்,
இசை இது மாதிரியான ஏதோ ஒரு கேளிக்கையில ஈடுபடுகிற நிலை இருக்குது. அப்ப மார்க்க பற்றி இழக்குதுன்னா இது பெரிய பாரதூரமான விளைவு இந்த சமுதாய பெண்களுக்கு கொண்டு வந்துடும். அதனால பெண்களுக்கான இஸ்லாமிய கல்லூரி என்பதும் அதில் கற்று வைக்கப்படுகிற மார்க்க பாடம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று என்பதை புரிந்து எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. பெண் பிள்ளைகளை அதிகமாக இந்த கல்லூரியில சேர்ப்பதற்கு கொண்டு முயற்சி செய்யுங்கிறத நினைவுபடுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உடன்குடியில் வைத்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடைபெற இருக்கிறது. இதை ஜும்மால அறிவிச்சிருப்பாங்க. இருந்தாலும் தகவலுக்கு நாம சொல்லிக்கிறோம். இந்த பெண் குழந்தைகள் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. வட மாநிலத்தில் இது தொடர்கதை. தமிழகத்திலும் அந்த பாதிப்பு தொடர்ச்சியா ஏற்படுற ஒரு சூழல் என்பது ஏற்படுது. அப்ப இது கட்டுக்குள்ள வரல அப்படின்னா, கடுமையான தண்டனைகள் இவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு தரல அப்படின்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் வெளியே நிம்மதியா நடமாடாது அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்துருவாங்க. அப்ப இதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை முதல்ல முஸ்லிம்களுக்கு தான் இருக்கு. அதை புரிந்து நாம ஏறத்தாழ முழு தமிழகம் முழுவதும் 55 இடங்கள்ல பேரணிகளை நடத்தணும். நிறைய இடத்துல நடந்திருக்கு, சில இடத்துல நாளை மறுநாள் நடக்க இருக்குது. நாம காயல்பட்டினம், ஏரல், தூத்துக்குடி, இந்த உடன்குடி இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பேரணியை கண்டன உரையை நாம நிகழ்த்த இருக்கிறோம். அதனால அனைத்து சகோதர சகோதரிகளும் கட்டாயம் கலந்துக்காங்க. நம்முடைய பள்ளியிலிருந்து ஏறத்தாழ 5 வாகனம் புறப்படுது. இன்னும் அதிகமான மக்கள் வந்தாலும் அழைத்து செல்வதற்கு நாம இருக்கிறோம். உங்களுடைய பெயர்களை நீங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு இந்த மகரிப்புக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி மட்டும் நடைபெறாது. அந்த பேரணி முடிச்சுட்டு வர்றதுக்கே மகரிப்புடைய வக்து தாண்டிரும். அப்படிங்கறதுனால நாளைய தினம் அந்த நிகழ்ச்சி நடைபெறாதுங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.